அறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேலே பறக்கும் ராக்கெட்டு, மின்னல் பூச்சி ஜாக்கெட்டு, ஆளை மயக்கும் கேஸ்கட்டு, அவன் இப்போ மார்க்கெட்டு. ஸ்ரீஹரிகோட்டா ஏவுகணை தளத்தின் சிறப்பு. இந்தியாவின் விண்வெளி பயணங்களை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிற இடம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையம். இந்த இடத்திலிருந்துதான் PSLV, GSLV மற்றும் சந்திரயான் போன்ற பன்முக விண்வெளி ராக்கெட்டுக்கள் வெற்றிகரமாக விண்ணில் பறந்து சென்றுள்ளன. ஆனால் ஸ்ரீஹரிகோட்டா என்ற இடம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? அதைப் போலவே ஏன் மற்ற இடங்களில் இருந்து ஏவுகணைகள் செலுத்தப்படுவது இல்லை? இந்த விஞ்ஞான விசாரணைக்கான விடையை இன்று புரிந்து கொள்வோம். ஸ்ரீஹரிகோட்டா புவியியல் சிறப்பு அம்சம். ஸ்ரீஹரிகோட்டா என்பது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கே உள்ள ஒரு சிறிய தீவு பகுதி. இது பயானா நதி மற்றும் பசிபிக் வங்காளம் இடையே அமைந்துள்ளது. இதனால் இது ஒரு இயற்கையான தனிமை பெற்ற இடம், அதாவது மக்கள் அடர்த்தி குறைந்தது, பாதுகாப்பான சூழல் உள்ள இடம். முக்கியமான சிறப்பு: இது புவியின் ஈக்குவேட்டார் சமவெளிக்கு அருகில் அமைந்துள்ளது. சமவெளிக்கு மிக அருகில் இருக்கும் இடங்களில் இருந்து ராக்கெட் ஏவும் போது புவியின் சுழற்சி வேகம் கூடுதலாக உதவுகின்றது. இதனால் விரைவாக மற்றும் குறைந்த எரிபொருள் செலவில் ராக்கெட்டுக்களை விண்ணில் அனுப்ப முடிகின்றது. கிழக்கு நோக்கு ஏவுதிசை பாதுகாப்பின் முக்கியம். இரண்டாவது காரணம், ராக்கெட்டுக்கள் பெரும்பாலும் கிழக்கு பக்கமாகவே ஏவப்படுகின்றன. ஏனெனில் புவியின் சுழற்சி திசை மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி. அதனால் புவியின் வேகம் கூடுதலாக ராக்கெட்டுகளுக்கு உதவி தருகின்றது. ஸ்ரீஹரிகோட்டா பசிபிக் வங்காளத்தை நோக்கி இடத்தில் இருப்பதால் கிழக்கே ஏவப்படும் ராக்கெட் நெருக்கமான மக்கள் வாழும் பகுதிகளில் மோதாமல் நேராக கடல் பகுதியில் பயணம் செய்ய முடிகின்றது. இது மிகவும் பாதுகாப்பான மற்றும் இயற்கை சூழலுக்கு ஏற்ற பொருத்தமான அம்சம் ஆகும். வானிலை மற்றும் நிலத்தடத்திற்கான காரணங்கள். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆண்டு முழுவதும் நிலையான வானிலை, குறைந்த காற்றழுத்த மாற்றங்கள், குறைந்த மழை பொழிவு. அதனால் தாமதம் இல்லாமல் திட்டமிட்டு ஏவுதல் சாத்தியமாகின்றது. மேலும் இங்கு நிலம் நிலையான மற்றும் நிலச்சரிவுகள் இல்லாத பகுதியாக உள்ளது. கடலோரப் பகுதியில் இருந்தாலும் பாதுகாப்பான எலக்ட்ரானிக் கட்டமைப்புகளை நிறுவ தகுந்த தரைத்தளமாகவும் இது இருக்கின்றது. நிறைவாக, ஸ்ரீஹரிகோட்டா என்பது சமவெளிக்கு அருகே கிழக்கு நோக்கிய கடல் பகுதி. பரந்த நிலப்பரப்பும் வானிலை சிறப்பும் ஏவுகணை பயன்பாட்டிற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்ப மேம்பாடுகளும் கொண்டிருப்பதால் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ISRO சிறந்த ஏவுகணை தளத்தின் மையமாக இது அமைந்திருப்பது சிறப்பாகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.